4 மணிக்கு எழுந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி வாயில் ஊற்றி கொப்பிடிச்சு தூக்கிட்டு ஜோதி ஏற்றி ஜோதிக்கு முன்னாடி உட்காந்து உன்னுடைய கஷ்டத்தை கொட்டி தீர்த்துக்கோ சொல்லி கொடுத்துருக்குறோம். அதை செய் வீட்டில். அதை நீ அன்றாடம் செய்யும்போது அது வந்து நீ எப்படி சொல்கிறது, அது அது ஒரு மாதிரி விஷயம். அது வந்து தானாக வந்து சேரும். அது ஒரே நாளையில் சேரும்லாம் சொல்ல முடியாது. இப்போ இன்றைக்கி சொன்னீங்கன்னா அப்படி ஒரு ஸ்டெப்பாக வரும். அப்படி அது ஒரு பல நாள் கழித்து தான் இங்கே வந்து சேரும். அது ஒரு நாளைக்கு கூப்பிட்டுட்டு 2 நாளைக்கு உறங்கிட்டீங்கன்னா அது இங்கே இந்த இது நம்ம அது என்ன லோனில் இது விழுந்தது மாதிரி விழுந்துடும். ஓடி விழுந்துடும். எந்த அளவுக்கு அந்த உந்துதல் கொடுத்து நம்ம டெய்லியும் அது கரெக்டாக கொண்டுட்டு வரணும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், நீ வந்து 40 நிமிஷங்கிறத நீ 1.5 மணி நேரம் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அது வேகப்படுத்துறதுக்கு தான். 3 மாதம்ங்கிறது 1.5 மாதத்துல வந்து சேர்ந்துடும். புரியுதா? அது சட்டுன்னு வந்து சேரும்போது என்னென்னா டக்குன்னு திருப்பி பார்க்க சொல்லுவோம். என்னடா ஏதோ வந்து டகார்னு விழுகுது அப்படின்ட்டு திருப்பி பார்க்க சொல்லுவோம். அதுக்கு தான் நீ எவ்வளோக்கு எவ்வளோ டயத்தை கூட்ட முடியுமோ கூட்டி பிரார்த்தனை பண்ண வீட்டிலன்னு சொல்கிறதுக்கு காரணம். நீங்கள் என்னடானா உறங்கிடும் சொன்னீங்கன்னா அதுவும் உறங்கத்தான் செய்யும். என்ன ஏக்கமாக ஜெயிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஜெயிக்காமல் நம்ம படுத்து கிடக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. இதில் வந்து என்ன மாதிரி பரதேசியவோ நீங்கள் இறைவனவோ சொல்லலாம். அது என்ன மாதிரி பரதேசிகளை பிடிச்சி நீங்கள் போகும்போது ஓரளவுக்கு ஏதோ அப்படி இருக்கும். நீ நேரடியாக வந்து இறைவனை தேடணும் வந்தால் சாமானியமாக நடக்காது. அதான் காற்று சூறாவளி வரும், எல்லாம் வரும், அதை அடிச்சு ஃபீல் அதெல்லாம் முடியாது. தகுந்த மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் நாங்கள் சொல்லக்கூடியது சில இதுகள் உங்களுக்கு ஏற்றுக்கிறது மாதிரி இருக்கலாம், சில இது ஏற்றுக்கிற முடியாமல் கூட இருக்கலாம். அதுக்காக இருக்கிற உண்மை இதுதான் அப்படிங்கிறத நான் வந்து வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. நீங்கள் எப்படியெல்லாம் ஏமாறுறீங்கிறத நான் சொல்கிறேன் இல்லையா? நான் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை. புரியுதா? நமக்கு என்னடா அது பாட்டுக்கு போட்டு நமக்கு ஈஸி தானே அப்படின்னு போயிடும். இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீ குடிச்சின்னா நான் உறங்காமல் உட்காந்துட்டு இருக்கணும். எப்படி இப்போ சொன்னேன் இல்லையா? அது இப்படி வாங்கும்போது இப்படி வச்சு வாங்குங்கன்னு சொன்னேன் இல்லையா? இனி அதை பின்பற்றிட்டேன்னு வச்சுக்கோ, நான் உறங்க முடியாது. உறங்காமல் அது மேலே கவனத்தை வைக்கணும். இப்போ அது எனக்கு சிரமம் தானே. ஏற்கனவே நான் உறங்குறது ரொம்ப கஷ்டம். இதில் இன்னும் இப்படி வேறு எடுத்துக்கிட்டால் அந்த கொஞ்சம் கொஞ்சம் உறக்கமும் போயிடும். அப்போ இது நானாக கொல்லிக்கட்டை எடுத்துட்டு நானாக சொரிஞ்சுக்கிற கதை இப்போ இல்லையா? சரி, அப்படியாவது சரியாகுங்கன்னு தான் என்னுடைய ஆசை. அப்படியே சரியாகுங்க, பிரச்சனைகளை தீர்த்துக்கோங்க. இது இந்த அடிப்படையில் நீ கடன் பிரச்சனை வைக்கலாம், எது வேணாலும் நோய் பிரச்சனை வைக்கலாம். புரிஞ்சுதா? இதெல்லாம் வைக்கலாம். கர்மாவை போக்குறது இன்னும் அதிகமாக வைக்கணும்னு வச்சுக்கேன். இருந்தாலும் அதுவும் பிடிச்சி போகலாம். தொழில் ரீதியாக தொழிலை வந்து வசப்படுத்திக்கலாம். புரிஞ்சுதா? இன்னும் நீங்கள் தெளிவாக இருக்கிறதா இருந்தால் தொழில் இப்போ பார்க்குறவங்களுக்கெல்லாம் சில விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் அதை வந்து மிகைப்படுத்தி நீங்கள் கொண்டுட்டு போயிட்டா கஷ்டம்ங்கிறதுக்காக நான் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. புரிஞ்சுதா? என்னப்பா சரிதான், அப்படியே ரேஸ் நடங்க. இந்த இதில் தங்கு தடை இல்லாமல் இருக்கு இல்லையா?